வணக்கம் நண்பா. இந்த வீக்கில் என்னென்ன ஃபோனுக்குலாம் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9s அண்ட் ரெட்மி நோட் 9 ப்ரோ மொபைலுக்கு வந்து MIUI டூல் அப்டேட்டோட ஆண்ட்ராய்ட் 11க்கான அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் வந்து எல்லாருக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல, பட் ஆனால் இந்த மொபைலுக்கு இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 9s அண்ட் ரெட்மி நோட் 9 ப்ரோ யூசர்ஸ் கண்டிப்பாக இந்த அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 7 அண்ட் நோட் 7sக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் MIUI டூலுக்கான அப்டேட் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்காக ஒரு சில யூஸருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நவம்பர் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா யூஸருக்கும் வந்து MIUI டூலுக்கான அப்டேட் வந்து மறுபடியும் வந்து ரோல் அவுட் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் ரெட்மி நோட் 8 மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் வந்து MIUI டூலுக்கான அப்டேட் வந்து ரோல் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரோல் அவுட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி யூஸருக்கு வந்து MIUI டூலுக்கான அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ மொபைலுக்கு ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட் வந்து அக்டோபர் மந்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில பக்லாம் இருந்தது, அந்த பக்கும் வந்து இப்போதைக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில லேகிங்கும் இருந்தது, அதையும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெட்மி நோட் 9 மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட் வந்து அக்டோபர் மந்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லேக் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுற மூலமாக இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் OTA அப்டேட் மூலமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் OTA அப்டேட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் ரெட்மி 7 மொபைலுக்கு வந்து குளோபல் வெர்ஷன் மொபைலுக்கு ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட் வந்து அக்டோபர் மந்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஓரளவுக்கு இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெட்மி 6 ப்ரோ மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட் வந்து செப்டம்பர் மந்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை சிஸ்டம் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரெட்மி 9 அண்ட் 9 ப்ரைம் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட் வந்து அக்டோபர் மந்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. அப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா Mi Mix 3 ஸோ மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்சுக்கான அப்டேட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க அக்டோபர் மந்த்துக்கு. இந்த மொபைலுக்குலாம் இப்போதைக்கு வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஏதாவது மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க நண்பா. இந்த வீக்கில் என்னென்ன மொபைலுக்கு தான் வந்து அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது மொபைலுக்கு அப்டேட் வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை.